ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 41 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த பார்க்கனோட தலை தனியா கீழே விழுந்திருக்கும். அந்த பார்க்கன் அவனோட உடம்புல இருக்க டிவன் சக்தியை யூஸ் பண்ணி உடம்போட தலையை மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட உடம்பு கிட்ட போய் டெத் ஆஃப் காட் அத்தாரிட்டி மூலமா டெத் பவர் யூஸ் பண்ணி அவன் உடம்புல ஸ்வாட வச்சு ஒரே இறக்குறதுக்கு அப்புறம் அவனோட டிவைன் பவர் இறந்து போனனால அவனோட தலை காத்தோட காத்தா கரைஞ்சு போய்கிட்டு இருக்கும். எப்படி டீமனோட தலை தனியா கட்டானதுக்கு அப்புறம் காத்தோட காத்தா கரைஞ்சு போகுமோ அதே மாதிரி இவனோட தலையும் கரைஞ்சு போகும். அவன் அவ்வளவுதானா, நான் செத்து போக போறேன்னா, இப்படி நான் சாக கூடாதடா, என் சாவு இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம், டேம் ஜின்வோ நீ தான் எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னோட உதவி இல்லைனா இது கண்டிப்பா முடிஞ்சிருக்காது, ரொம்பவே நன்றி. இன்னொன்னு அதுக்கு டேம் ஜின்வோ இதுக்கு எதுக்கு நன்றி, நான் உன்னோட பார்ட்னர் இல்லையா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் சாக விட்டுற மாட்டேன்டா, நீ சாகணுன்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் சாகணுன்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும், உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டேன், அடுத்த தடவை என் பர்மிஷன் இல்லாமல் நீ சாகவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா, ரொம்பவே நன்றின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி நெக்ரோமான்சர் அதோட 100% ரீச் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஹிடன் குவெஸ்ட்டை செஞ்சாகணும், அதோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டு டாட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோ இப்போ நான் என்ன செய்யணும், நெக்ரோமான்சி பவர் ஃபுல் ஆயிடுச்சு, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஹிடன் டாஸ்க் பண்ணியாகணும், அந்த ஹிடன் டாஸ்க் என்னன்னு இது காட்டவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி நீங்கள் அந்த பார்க்கனை கொன்னனால அவன்கிட்ட இருக்க அந்த கடவுள் சக்தியில் 3 விதமான சக்தி இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சிஸ்டம் காட்டணும். உடனே அதை பார்த்து நம்ம டேம் ஜின்வோ என்னது இந்த மாதிரி கடவுள் பவரை உன்னால் எடுத்துக்க முடியுமா, இது ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரியான ரிவார்ட்லாம் கிடச்சிட்டு இருக்குது, ரொம்ப அநியாயண்டா இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே அதுக்கு ஹீரோ ஆமாம் எனக்கு இது சுத்தமாக புரியல, இதுக்கு முன்னாடி 4 டிவைன் பவரை சூஸ் பண்ணுற நிலம வரும்போது அதில் ஒரு எல்லையற்ற டிவைன் பவரை சூஸ் பண்ணேன், ஆனால் அங்கே இருக்க இம்மோர்டாலிட்டி டெத்து காடு இதோட பவரும் எனக்கு கிடச்சிருக்கு, இது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, அது மட்டும் இல்லாமல் ஸ்வாடெல்லாம் நான் கழித்து சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்க டிவைன் பவரும் எனக்கு கிடைக்குது, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, இப்போ பார்த்தா இந்த பார்க்கனை கொண்டு இருக்கேன், இவங்கிட்ட இருக்க 3 விதமான கடவுள் சக்தியில் ஒன்று சூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு வருது, ஆனால் நான் இப்போ இதை சூஸ் பண்ணுறேன், இதுதான் டிவைன் பவரை நெறிமுறைப்படுத்துகிற சக்தி அப்படின்னு அந்த பார்க்கனோட டிவைன் பவரை நம்ம ஹீரோ எடுத்துக்குவான். அப்புறமா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டொமைனை அப்படி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும்போது ஹீரோ டேம் ஜின்வு பார்த்து நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம டேம் ஜின்வுவை நம்ம ஹீரோ அப்படி தூக்குவான். உடனே டேம் ஜின்வு ஏய் விடு விடு, நான் இங்கேருந்து அந்த ஸ்வாடுக்குள்ளே போய்க்கிறேன், ஏன் இப்படி தூக்கிட்டு போகிறேன்னு கேட்டாலுமே நம்ம ஹீரோ விடு, நீ எத்தனை நாள் தான் ஸ்வாடுக்குள்ளேயே இருப்ப, கொஞ்ச நேரம் வெளியே இருந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணு, நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஜாலியாயிருவான். டேம் ஜின்வை தூக்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வருவான். பாருங்க டேம் ஜின்வு இது ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு வானத்துல பறக்கும்போது இப்படிதான் ஃபீல் ஆகுமா, இதை நான் இப்பதான் ஃபீல் பண்றேன், ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டே வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே ஜம்ப் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டோம், சூப்பரா இருக்கா அப்படின்னு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கீழே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவும் அங்க டேம் ஜின்னு பார்த்துட்டு வந்துட்டாரா, இவர்தான் சங்கா, நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்தினாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க மேல இருக்கிற மிஸ்ஸிஸ் பால்ஸ் பேரு காத்தோட காத்தா கரைஞ்சு போய் அழிஞ்சு போயிடும். அப்ப கூட்டத்துக்குள்ள இருந்து அந்த சைபாக் பொண்ணு சங்கு வந்துட்டாரா, வழி விடுங்க வழி விடுங்க, நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தை பிளந்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, ரொம்பவே நன்றி, அந்த மிஸ்ஸின் பால்ஸ் பேரை அழிச்சிட்டீங்க, எங்க மக்களோட உயிரை காப்பாத்திட்டு எங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்க காலம் பூரா நன்றி செலுத்தணும், நீங்க தான் எங்களோட சேவையை ரச்சகன் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி தலை வணங்கி எல்லாருமே நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க சைபாக் பொண்ணு நாங்க உங்களுக்காக இந்த துணியை செஞ்சிருக்கோம், நீங்க இதை வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு நீட்டி கொடுப்பா. அதை பார்த்துட்டு டேம் ஜின்வோ டக்குன்னு வாங்கடா கொடுக்குறாங்கல்ல, நீ அவங்கள காப்பாத்தினால உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, ஒழுங்கா வாங்கிக்க, மரியாதை அதுதான் அப்படின்னு நம்ம டேம் ஜின்வோ நம்ம ஹீரோ முதுகுலை தட்டி சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த துணியை வாங்கிட்டு அந்த துணியை போட்டு நிற்பான். நம்ம ஹீரோ இந்த லுக்கில் செம்மையாக இருப்பான். அங்கே இருக்கவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுனீங்க, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்டைலாக நிற்க இப்போ நம்ம ஹீரோவை 31,000 மக்கள் கடவுளாக வணங்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போகிறோம். அங்கே ஸ்க்ரீன்லாம் பாப்ப பண்ணி தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே பவர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவான். அதை பார்த்து டேம் ஜின்வோ பரவாயில்லையடா, நீ செம்ம ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்க, அடுத்தது என்ன, அடுத்த ஃப்ளோருக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி அட்மின் சில பேர் அவங்களோட குவெஸ்ட் ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் 4120 அட்மின் நம்ம ஹீரோக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஞ்சிருக்காருங்க. அதை பார்த்து டேம் ஜின்வோ டே மச்சி நீ செம்ம ஃபேமஸ் ஆகிட்ட போல இருக்கு, இருக்கிற எல்லா அட்மினும் ஒன்றை தாண்டா பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்ல இங்கே பார்த்தா அயன் பிளேட் மோனா இருக்கு. நம்ம ஹீரோவை எல்லா அட்மின் பார்க்கறத பார்த்து
பார்த்துட்டு என்னடா வேணும் உங்க அட்மின்னு எல்லாருமே என் ஹீரோவை பார்க்குறீங்களா உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயை பார்த்துட்டு இருப்பா. அதே நேரம் வெள்ளை கோக்கு அட்மினும் ஏய் என் சங்க விட்டுருங்கடா அவரை விட்டுருங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு அவ செம்ம கடுப்பு, அதாவது கொலவெறி ஆயிருவா. நம்ம ஹீரோ எல்லா அட்மினும் குறி வைக்க இங்க எதை சூஸ் பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம டேம் ஜின்வு மச்சி அங்க பாடுறா என்னோட இனத்தை சேர்ந்தவங்க பிளட் டீமன் கல்ட்ட சேர்ந்தவனுங்க அவங்கள ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காண்டா உனக்கு என்னோட இனத்துல ஒரு அட்மின் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஜின்வு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவோ அப்படியா இது என்ன பிளட் டீமன் கல்ட்டு இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பார்க்கும்போது தோல்வி அடைந்த அந்த பிளட் கல்ட்டு வாரிசு நம்ம ஹீரோக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கான். அங்க வந்து சண்டை போடணும் நீங்க ஜெயிக்கணும், இதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு கோஸ்ட் டிவைன் ஆர்ட்ஸ் பவர் கிடைக்குன்றத பார்த்து அங்க டேம் ஜின்வு என்னது இந்த மாதிரியான ரேரான பவர் ரிவார்டா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ டேம் ஜின்வு என்ன உன்னோட ஆட்களை வேற சொல்லிட்ட அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை போய் பார்த்துடலாமா, இப்போ நான் இந்த தோல்வி அடைந்த பிளட் டீமன் கல்ட்டோட சேர்ந்த வாரிசு அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஹீரோ 19வது ஃப்ளோருக்கு போகணும். இந்த 19வது ஃப்ளோர் அப்படியே கன்வெர்ட் ஆகி இப்போ நம்ம ஹீரோ அந்த மிஷினை அக்செப்ட் பண்ணா பாத்தீங்களா, இதுவே அந்த ஃப்ளோரோட டஞ்சனா மாறிடுது. ஆனா இந்த டஞ்சன்ல என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த 19வது ஃப்ளோர் டஞ்சன்ல தோத்தா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் போடும். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க இதுல தோத்தா செத்துருவீங்க தான் சொல்லும். ஆனா இதுல அந்த மாதிரி சொல்லலைன்னா ஒருவேளை நம்ம ஹீரோ ஓவர் பவர் ஆயிட்டானோ. அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன் எப்படி ஒர்க் ஆகும்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வேற ஒருத்தன் உடம்புக்குள்ள போனா பாத்தீங்களா நெயில்ன்ற ஒருத்தன் கூட அவனுக்கு கூட நம்ம ஹீரோக்கு விஷம் கொடுத்தானுங்க டீமன் கிங்க நம்ம ஹீரோ போட்டு தரலானே அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ வேற ஒருத்த உடம்புக்குள்ள அதாவது தோல்வி அடைந்த பிளட் டீமன் கல்ட்டோட வாரிசு அவனுக்கு பதிலா நம்ம ஹீரோ அங்க போறாரு. மத்தவங்க கண்ணுக்கு அந்த பிளட் டீமன் கல்ட்டு தோல்வி அடைந்த வாரிசா தான் கண்ணுக்கு தெரியவாரு. நம்ம ஹீரோவோட உண்மையான உருவம் தெரியாது. இப்போ அவனுக்காக நம்ம ஹீரோ சண்டை போட போறாரு. அங்க பார்த்தா அங்க இருக்க பொண்ணு இப்போ நீங்க எங்களுக்கு அன்பு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, நாம இப்போ போட்டி ஆரம்பிக்க போறோம். இந்த பிளட் டீமன் கல்ட்டுக்கு அடுத்த தலைவரா யார் முடிவு பண்ண போறான்றத போட்டி தான். ஒவ்வொரு வாரிசுக்கு நடுவில் சண்டை நடக்கும். அவங்கள யாரு கடைசியா ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு கூட இந்த பிளட் டீமன் கல்ட்டோட தலைவருக்கும் சண்டை நடக்கும். இவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பிளட் டீமன் கல்ட்டோட அடுத்த தலைவர் ஆவாங்க. சரி வாங்க நாம இப்போ சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அங்க இருக்க பொண்ணு அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா. இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க பேருக்கு முன்னாடி டேம்னு பேர் வச்சுக்குவாங்க. எப்படி நம்ம டேம் ஜின்வு பேர் வச்சிருக்கா அதே மாதிரி தான் அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கும் போது அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து வந்துட்டாரு டேம் யூ ஜோன், இவர்கிட்ட வலு விழுந்த ஒரு பிளேட் இருக்கு, இவர் எல்லாத்திலுமே தோத்து போறவரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அங்க இருக்க உட்கார்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து வந்துட்டான்டா ஜோக்கரு, இவனா எதுக்கா இங்கே வந்தான், ஒரு அடிக்கு தாங்க மாட்டான்டா, இவனை மாதிரி ஒரு லூசர்லாம் எதுக்கா சண்டைக்கு அனுப்புறானுங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க, சரி இவன் எப்படி மண்ணை கவரான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனா நம்ம ஹீரோ கிடையாதுங்க, அந்த டேம் யூ ஜூன். அவங்க கண்ணுக்கு டேம் யூ ஜூனா தான் கண்ணுக்கு தெரியவாங்க. நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் நம்ம ஹீரோவா கண்ணுக்கு தெரியவாரு. அவரை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது அதை கேட்டு டேம் ஜின்வு என்னடா இவனை எல்லாருமே எப்படி கலாய்க்கிறாங்க, என்னோட மக்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்கடா, பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு டேம் ஜின்வு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. தூரத்துல உட்காந்துட்டு நல்லா குடிச்சுக்கிட்டு. அப்புறமா அங்க இன்னொருத்த வந்து நிற்பான். அவனை பார்த்துட்டு அந்த அனௌன்ஸ் பண்ற பொண்ணு வந்துட்டாரு டேம் ஜியோ ஜின், இவர் தான் டிராகன் பிளேடுக்கு சொந்தக்காரர், ரொம்பவே வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த டிராகன் பிளேடு வச்சிருக்க சியோ ஜின் நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிப்பான். அப்பதான் தெரியுது அந்த யோ ஜூன் இவனுக்கு தம்பி. அப்புறம் இந்த சியோஜின் உன்ன மாதிரி ஆள்லாம் எதுக்குடா சண்டைக்கு வரீங்க, சரி விடு உன்னை ஒரே அடியில மக்கால்ட்டி பண்ணிக்கிறேன், 7 வருஷமா நீ என் கூட ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருந்த, ஆனா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்றது கேட்டோன்னு நம்ம இருக்கு அவன் உலகத்துல அவன் எப்படி வாழ்ந்தானோ அந்த வாழ்க்கை ஞாபகம் வருது. அவனும் 7 வருஷம் ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர் இல்லாம எல்லாருமே அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க, அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வந்துட்டு இவனும் என்ன மாதிரிதானா, இவனையும் நீங்க இப்படிதான் அசிங்கப்படுத்திருந்தீங்களா, உங்களை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உக்கிரமாயிருவான். அப்புறம் அந்த அனௌன்ஸ் பண்ற பொண்ணு சரி சண்டை ஆரம்பிக்கலாமா, நீங்க உங்களோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, என்ன பவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இது உங்களுக்கான இடம், உங்களோட ஃபுல் பவரோட சண்டை போடுங்க, சண்டை ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி வாயை மூட மாட்டா. நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் அவன் தலையை ஒரே வெட்டிட்டு அங்க போய் சும்மா கெத்தா நிக்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் இவன் எப்படி ஸ்வாட்ல மேஜிக் பவர் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ற பொண்ணும் அப்படி வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. அங்க நின்று நம்ம ஹீரோ மத்தவங்களை பார்த்து டெரரா டே என்னையா வலி விழுந்த ஸ்வாட் வச்சிருக்கோன்னு சொன்னீங்க, உங்க ஒவ்வொரு கதையும் எண்ணி முடிக்கிறேன்டா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்தது யாரு அப்படின்னு சொல்ல அடுத்தது வருவான். ஒரு தடிமாடு மாதிரி ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோஜின் நீ எல்லாம் தலைவர் போட்டிக்கு போட்டி இல்லாமாடா, உனக்கு எவ்வளவு தறி இருக்கணும், அந்த எண்ணமே உனக்கு இதுமே வராத மாதிரி நான் அவனை பண்றேன்டான்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஸ்பீடு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை ஒரு விஷயமே இல்லாத மாதிரி டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ ஏதோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒன்னுத்துக்கு ஆகாதவன், என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா சரசர மல்டிபிள் கட்டு போடுவாரு. அவன் உடம்புல துண்டு துண்டா கட்டு விழுந்து அவன் கதையே முடிஞ்சிடும். அவன் கீழே விழுந்து அவன் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடுத்தது அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரே வெட்டு அவன் வாயை பொழந்துக்குவான்.
அடுத்தது அவனுக்கும் ஒரே விட்டு அவனும் வாயை பொழந்துக்குவான். அங்கே உட்கார்ந்தவங்களாம் என்னடா இது இவ்வளோ கொடூரமாக சண்டை போறானே, நம்ம ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. பத்தாவதுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ற பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிருவா. அப்புறமா நம்ம ஹீரோ அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அசால்ட்டா போட்டு தள்ளிட்டே இருப்பாரு. போட்டு தள்ளிட்டு அவங்களோட ஸ்பிரிட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உள்ள எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த சண்டை எல்லாத்தையுமே அந்த யோஜுன் தோல்வியடைந்த வாரிசு அட்மின் இதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு இருப்பான். சங்கு கலக்கிறப்பா அப்படின்னு சேட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம டேம் ஜின்வு ஹீரோ கிட்ட ஏன் மச்சி இவ்வளோ கோவப்படுற, நீ இவ்வளோ கோவப்பட்டு பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுவா இந்த யோஜின் இவனோட கல்ட்டில் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. இவன் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலுமே என்ன எல்லாருமே கிண்டல் பண்ண மாதிரி இவனையும் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் சண்டை போடுறேன்னா இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் இவங்க கூட சண்டை போட்டால் உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் நான் சீக்கிரமாக சண்டை போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு டேம் ஜின் விட்ட நம்ம ஹீரோ சொன்னோன்னே டேம் ஜின்வு மன்னிச்சிருப்பா, என்னோட குரூப்பை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க, இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த அனௌன்ஸ் பண்ணுற பொண்ணு இந்த அளவுக்கு ஓவர் பவரா, நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே பவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை புலந்து பார்த்துக்கிட்டு சரி வாங்க மக்களே நாம இந்த போட்டியோட கடைசி மேட்சை பார்க்கலாம். இந்த பிளட் டீமன் கல்ட்டோட 14வது தலைவரான டேம் சங் மூக்கு கூட டேம் யூ ஜூன் சண்டை போட போறாரு. இதுதான் கடைசி போட்டி, இந்த போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த தலைவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அது எப்படா சாத்தியம், நேத்து வரைக்கும் அந்த யோஜுன் ரொம்ப வீக்கா ஒன்னுத்துக்கும் ஆகாதவனா இருந்தான், இன்னைக்கு என்னன்னா இந்த அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லா சண்டை போடுறான், நீ சண்டை போட்டது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அது எப்படி ஹார்ட் ஸ்வாட் டெக்னிக்கலா கண்டுபிடிச்சு சண்டை போட்ட, ஒரே நாள்ல எவ்வளோலாம் கத்துக்க முடியுமா, யூஜுன் அந்த அளவுக்கு ரொம்ப பலசாலியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவை வேகமா போய் அட்டாக் பண்ணுவான் கழுத்துலயே. நம்ம ஹீரோ குறுக்க ஸ்வாடை வச்சு தடுத்துருவாரு. அப்போ அந்த தலைவன் சங் மூக்கு நம்ம ஹீரோவை பார்த்து டேய் எனக்கு நல்லா தெரியும் நீ யூ ஜூன் கிடையாது, நீ வேற யாரோ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ இந்த சங் மூக்கை எப்படி தோக்கடிக்க போகிறான், இவன் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.